மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்திலே மகிழ்ச்சி என்று சொல்லுவது மனுஷன் எண்ணுகின்ற வெளியே தோன்றுகின்ற மகிழ்ச்சி இல்லை. ஒரு திருமணம் என்று சொன்னால் அது வெளியே மகிழ்ச்சியாக இருப்பதை போல், எல்லா திருமணத்திலும் தான் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் நடக்கிறது. கொட்டும் மேலதாளமும் பாட்டும் கும்மாளமும் மகிழ்ச்சியும் அவருடைய விருந்து சாலைகளும் அப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை என்று சொல்கிற அந்த பயணம் வரும்பொழுது தான் அந்த மகிழ்ச்சி இருப்பதில்லை. ஆகவே திருமணத்திலே மகிழ்ச்சி இருந்தது என்று சொல்வதை எதை வைத்து சொல்ல இயலும்? அது எக்ஸ்டர்னல், வெளியே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு குடிசையில் இருக்கக்கூடியவனுடைய திருமணமாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி தான். கோபுரத்தில் வாழ்கிறவன் உள்ள ஒரு திருமணம் என்றாலும் அந்த வெளியே உள்ள மகிழ்ச்சி தான். ஆனால் மெய்யான மகிழ்ச்சி என்று சொல்வது இந்த பூமியிலே இயேசுபிரான் அதை குறிப்பிட்டு அவர் சொன்னார். நான் தருகின்ற மகிழ்ச்சி என்பது மேலே பரத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சி. இந்த உலகத்திலே மனுஷன் எண்ணிக்கொண்டிருக்கிற மகிழ்ச்சியை நான் தருவது இல்லை, அது மாறிவிடும் என்று சொன்னார். ஆகவே தெய்வம் தருகின்ற ஒரு மகிழ்ச்சி என்பதை இந்த உலகம் அறியாமலே வாழ்கிறபடினால்தான் அவருடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் உண்டாகிறது. எத்தனை மேன்மையாக அவருடைய மகிழ்ச்சியான திருமணங்கள் வைத்திருக்கிற மேரேஜ் ஆல்பம் எல்லாம் வைத்திருந்தாலும் பின்பு அதை குப்பையிலே போடுகிறதை போல் மாறிவிடுகிற கொடிய காலத்தில் வாழ்கிறோம். ஆகவே அவர்கள் டாஸ்மாக் என்று ஒரு குடிக்க அவன் சென்றான் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் தான் தோன்றுகிறது. ஆனால் அவன் தொடர்ச்சியாக அந்த பழக்கத்திற்கு அடிமையாக மாறி கடன் வாங்கியாவது அவன் குடித்து விட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை சீரழித்து அதன் மூலம் குடும்பத்திலே பெரிய நஷ்டத்தையும் குடும்பத்திலே குழப்பத்தையும் அவனை ஏற்படுத்துகிறவனாய் மாறிவிடுகிறான். ஆகவே இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டுமென்று எல்லோருக்கும் இஷ்டம்தான். உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டாமா? உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பது வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும் என்பதுதான். ஆனால் அது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பணத்தினாலோ அல்லது ஒரு திருமண நிகழ்ச்சியினாலோ அல்லது ஒரு ஆஸ்பீசியஸ் டே என்று சொல்வார்களே, முகூர்த்தம் அல்லது நல்ல நன்னாள் என்று சொல்கின்ற ஒரு ஃபங்க்ஷனை நடத்துகிற ஒரு நாளை வைத்தோ மகிழ்ச்சி இருப்பதில்லை. வெளியே இருந்து வருகின்ற மகிழ்ச்சியை இந்த வேதம் அதை மறுக்கிறது. அது இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சி என்று கூறுகிறது. ஐஸ்கிரீமுக்கு பெயரே மகிழ்ச்சி, ஜாய் ஐஸ்கிரீம் என்று தான் பெயர் வைத்து அந்த ஐஸ்கிரீமை வைத்திருக்கிறான். ஆனால் அந்த ஐஸ்கிரீம் தொடர்ச்சியாக அவனுக்கு மகிழ்ச்சி தருமா? நிச்சயமாக தராது. ஒரு பிள்ளை ஐஸ்கிரீம் கேட்குறதை நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை, அம்மா இந்த மகிழ்ச்சி எனக்கு எப்பொழுதும் வேண்டும் என்று அந்த பிள்ளையை கேட்டால் அது தினசரி அந்த ஜாய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் காலை மாலை இரவு என்று கொடுத்து கொண்டே இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமே இல்லாமல் அந்த பிள்ளைக்கு அந்த ஜாய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிந்த உடனே அந்த மகிழ்ச்சியெல்லாம் போய்விடும். ஆகவே இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்பதை நீ எந்த ரூபத்திலே வைத்து அதை அனுபவிக்கலாம் என்று எண்ணினாலும் அது ஒரு நாளும் தெய்வம் தருகின்ற மகிழ்ச்சி கோப்பான நிலைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி இல்லை. ஆகவே தான் இயேசு சொன்னார், இந்த உலகம் தருகின்றபடியான மகிழ்ச்சியே இல்லை, என்னுடைய மகிழ்ச்சியவே உங்களுக்கு நான் தருகிறேன், அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று சொன்னாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை ஒன்று உண்டு என்பதை கிறிஸ்தவர்களில் அநேகர் கூட வாழ்வது இல்லை. மற்றவர்களுக்கு அதை சவால் விட்டு அதை சொல்ல முடிவதும் இல்லை. வேத புத்தகத்திலே சங்கீதம் 51 அதிகாரத்தில் இவ்வாறு அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன வாசிக்கிறோம்? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்து என்று அவர் கூறுவார். எதை அவர் சந்தோஷம் என்று சொன்னார் பார்த்தீங்களா? தெய்வம் தருகின்ற ஒரு ரட்சிப்பு என்று இருக்கிறதை, ஒரு விடுதலை அல்லது காக்கப்படுதல் அல்லது நம்மை அழிவிழந்து மீட்கப்படுதல் என்றெல்லாம் சொல்கின்ற அந்த ரட்சிப்பு என்று இருக்கிறதை, அதைத்தான் அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னார், ரட்சிப்பினுடைய சந்தோஷம் என்று சொன்னார். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு கடனிலிருந்து போவதற்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து கடனிலிருந்து மீட்டு கொண்டால் ஒரு சந்தோஷம் வருகிறது என்றது எப்படி இருக்கிறதோ அதை விட மேலாய் தெய்வம் ஒரு மனிதனை ஒரு கட்டிலிருந்து ஒரு
அடிமைத்தனத்திலிருந்து, அவனுடைய சிக்கலான வாழ்க்கையிலிருந்து விடுதலை தெய்வம் கொடுக்கிறார் பாருங்கள். அதைத்தான் ரட்சிப்பு என்று பெயர். இந்த உலகத்தில் மற்ற அனைத்திற்கும் உதவி என்று சொல்லலாம், கடன் என்று சொல்லலாம், அல்லது ஏதாவது ஒரு சகாயம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ரட்சிப்பு என்று சொல்ல முடிவதில்லை. ஏனென்றால் ரட்சிப்பு என்று சொல்வது தெய்வம் தருவது. தெய்வம் தருகின்ற ஒரு ரட்சிப்பை பெறுவதில்தான் சந்தோஷம் உண்டென்று இந்த வேத வாக்கியம் கூறுகிறது. நீ தருகின்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ எனக்கு தாரும் என்று அவர் கேட்கிறார் பாருங்கள். இதை கேட்கிற அன்பானவர்களே, இது போன்ற ஒரு வாழ்க்கையை அல்லது சந்தோஷம் உண்டென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களை சந்தோஷிப்பதற்காகவே, நீ சந்தோஷமாய் வாழ்வதற்காகவே இறைவன் ஒன்றை வைத்திருக்கிறார். அதற்கு என்ன பெயர்? ரட்சிப்பு என்று பெயர். ரட்சிப்பு என்று சொல்வது இந்த உலகத்தில் எதையாயிலும் கொடுத்து ஒருவனை காப்பாற்று என்று சொல்வது, யாராவது ஒரு மனுஷன் எங்கிருந்தாவது அதை செய்துவிட முடியும். யாரோ ஒருவர் தன்னுடைய உலகத்தில் உள்ள மேன்மையை வைத்து அதை செய்துவிடலாம் என்று அவங்கள் எண்ணலாம். ஆனால் ஒரு மனுஷனும் உதவி செய்ய முடியாத ஒரு இடம் என்னவென்று தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கரைப்பதெல்லாம், மகிழ்ச்சி போக்குவதெல்லாம் அவனுக்குள் ஆத்மாவில் இருதயத்திலே உறைந்து கிடக்கும் பாவம்தான். பாவம் குடிகொண்டிருக்கிற இருதயத்திலே மகிழ்ச்சி வருவதில்லை. எனவே எல்லோரும் கெட்டு போனார்கள் என்று சொல்வது அவருடைய இருதயம் கெட்டுப்போனது என்பதுதான். அந்த இருதயம் கெட்டுப்போனபடினாலே அதற்குள்ளாய் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு அது ஜாய் ஐஸ்கிரீமை கொண்டு வந்து வைத்தால் என்ன, அல்லது திருமண நிகழ்ச்சி கொண்டு வந்து வைத்தால் என்ன, எதை வைத்து நீங்கள் பாருங்கள், ஒன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. எனவே இந்த வேதம் சொல்கின்றபடி தெய்வம் தருகின்ற ஒரு கடாட்சம் இருக்கிறதே, ரட்சிப்பு என்று இருக்கிறதே, அந்த ரட்சிப்பை ஒரு மனுஷன் பெறும்பொழுது தான் நான் சந்தோஷத்தை அடைகிறேன் என்று சொல்கிறார். உம்முடைய இரட்சணியத்தினுடைய நீ தருகின்ற, தெய்வம் தருகின்ற அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் என்று சொல்கிற முதல் பகுதி என்னவென்றால், பணத்தை கொடுத்து ரட்சிப்பது அல்ல, அல்லது ஏதோ ஒரு கடனிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகின்ற ஒரு ரட்சிப்பு என்றும் இல்லை, அது நீங்கள் விரும்பியதை கேட்கிற வீட்டை கொடுத்த ரட்சிப்பு என்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை. அவர் தருகின்ற விடுதலை என்னவென்றால், உங்களுடைய இருதயம் கெட்டுப்போய் கிடக்கிறதே பாருங்கள். கெட்டுப்போய் எல்லோரும் ஏகமாய் கெட்டுப்போன அந்த இருதயம் கொண்ட அந்த இருதயத்திலே அதை மீட்டெடுத்து அந்த இருதயத்திலே சந்தோஷத்தை தெய்வம் தருகிறார் பாருங்கள். அவர் மீட்டெடுக்கிற அந்த இருளையெல்லாம் போக்கிவிட்டு, கரையெல்லாம் போக்கிவிட்டு தருகின்ற ஒரு சந்தோஷத்திற்கு பெயர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று பெயர். தெய்வத்தால் ரட்சிக்கப்பட்டவன் அவன் ஒரு ஏழை குடியானவனாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேதம் அங்கே குறிப்பிட்டு சொல்கின்றபடி ஒரு லாசர் என்ற ஒரு தரித்திரவான் இருந்தான், அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தான். இருவரும் மரித்த பொழுது ஐஸ்வர்யவான் தெய்வத்திடத்தில் போக முடியவில்லை, அவன் நரகத்திற்கு போனான் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஏழை குடியானவன், இந்த லாசரஸ் என்ற அந்த மனுஷன் தெய்வத்தினுடைய சன்னிதானத்திற்கு சென்று மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தான் என்று கூறுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? அவன் ரட்சிப்பை கண்டான், தன் இருதயத்திலே சந்தோஷத்தை பெற்றான். மனுஷன் வெளியே பெறுகின்ற சந்தோஷம் அல்ல, உள்ளே இருதயத்திலே தெய்வம் தருகின்ற ஒரு சந்தோஷம் இருக்கிறதே, அதற்கு ரட்சிப்பின் சந்தோஷம் என்று பெயர். தெய்வம் உங்களை சந்திக்க வேண்டும். நீங்கள் தெய்வத்திடத்திலே சென்று, இறைவா என்னுடைய இருதயம் கெட்டுப்போய் கிடக்கிறது, என் கெட்டுப்போன இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய மண்டி கிடக்கின்ற எல்லா அழுக்கையெல்லாம் போக்கிவிட்டு எனக்கு உங்களுடைய ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை தாரும் என்று ஒரு மனுஷன் கேட்டால், அதற்காகவே இந்த இரட்சகராய் இந்த பூமியிலே வந்தவர் அவனுடைய இருதயத்தினுடைய கசடுகளெல்லாம் கழுவ வேண்டும் என்பதற்காகவே ரத்தம் சிந்தின தெய்வம் நிச்சயமாய் உங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து உங்களுடைய இருதயத்தினுடைய கசடுகளை, மாசுகளை அத்தனையும் அவர் அகற்றி அங்கே அந்த இருதயத்தில் ரட்சிப்பை கட்டளையிட்டு அந்த ரட்சிப்பை சந்தோஷமாய் உங்கள் உள்ளத்திலே தங்கும்படி செய்து விடுவார். ஒரு மனிதன் தெய்வத்தால் அடைகின்ற இந்த ரட்சிப்பிற்கு பெயர்தான் மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷம் என்று பெயர். உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொள்வது பாக்கியம் இல்லையா? நீங்கள் எதையோ கேட்டு மன்றாடி தெய்வத்திடலே கேட்டுக்கொண்டிருக்கிறதை விட முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், இறைவா நீர் தருகின்ற அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதில் தொடங்கின ஒரு வாழ்க்கையிலிருந்து அவன் ஜீவகாலம் எல்லாம் அந்த ரட்சிப்பை கேட்பான். என்ன ரட்சிப்பு?
இறைவனால் கிடைக்கின்ற அந்த உதவி, அவரிடத்தில் சென்று முற்றுமுடிய என்னை காத்து ரட்சிக்க வல்லவர், மரணபரியந்தம் என்னை கை கொடுத்து காக்கிறவர் என்று வேதம் சொல்லுகின்றதை, அதுபோல் காலமெல்லாம் அவன் தெய்வத்திடத்திலே சென்று, இறைவா நீர் எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும், இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, வியாதியிலிருந்து, இன்றெல்லாம் வாழ்க்கை பயணத்திலே வருகிறதே பாருங்கள், ஏராளமான பிரச்சனைகள் வருகின்ற அந்த நேரங்களில் எல்லாம் தெய்வத்திடம் சென்று அந்த ரட்சிப்பை விடுதலை பெறுகிறான்னு பாருங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை யாராவது வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களா என்று கேட்டால் நிறைய பக்தர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இதை பேசி கொண்டிருக்கிற நானும் சுமார் 55 வருடங்களாக இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன காரியமாக இருந்தாலும் அவரிடத்திலே சென்று, அவரிடத்திலே விடுதலையை பெற்று, அவரிடத்திலே உதவியை பெற்று நான் ரட்சிக்கப்பட்டு, ஒரு சிறு பிரச்சனையிலிருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் சரீரத்தில் ஒரு 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 கஷ்டம், ஒரு ஒரு துன்பம் என்று வந்துவிட்டால் இருந்து வெளியே உள்ள எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் போய் அவரிடத்திலே கேட்டு ரட்சிப்பை அடைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதை நாங்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு அல்ல, இது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் தவறாய் பயன்படுத்திவிடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அது இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம். வாழ்க்கையை அவன் சும்மா வைத்து கொண்டு அவனாக வீணாக சுற்றினான் என்றால் அது அவனை வெட்டிவிடும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் கூறுகிறோம். இதை கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பினால் உண்டாகும் சந்தோஷம் உங்கள் இருதயத்திலே தங்க வேண்டும். அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் ஒன்றுதான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பதற்குரிய மேன்மையான அந்த பாக்கியத்தை, உங்கள் கிருபையை, தேவனுடைய அருளை அவர் உங்களுக்கு தந்து உங்களை காத்திடுவார். மரணவரைந்தும் முடிவரைந்தும் அவர் நம்மை ரட்சிக்க வல்லவர். எல்லா நேரங்களிலும் அவரிடத்திலே கேட்டு அவர் மூலமாகவே ரட்சிப்பை விடுதலை பெற்று வாழ்கின்ற ஒரு ஜெப வாழ்க்கை, அதை அவரிடத்தில் கேட்டு வாங்குகிற ஒரு அந்த ரட்சிப்பு என்று சொல்வது ரட்சிப்பினுடைய சந்தோஷம். ஒருவேளை அதில் அவன் ஒரு தளர்ச்சி அடைந்தால், கொஞ்சம் பின்வாங்கி இருந்தால் அவன் என்ன செய்வான் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அந்த 12ஆம் வசனத்திலே, உமது ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று கேட்பான். ஒரு நாளிலே பெற்ற அந்த தெய்வத்திடமிருந்து பெற்ற அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை அனுபவித்தவன் திரும்பவும் அதுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்பான். நீர் வந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று கேட்பான். நீர் ஒருவர் தான் என்னுடைய பாவத்தை போக்க முடியும், எனக்காக ரத்தம் சிந்தினீர், ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை ரட்சித்தீர் அல்லவோ, அதுபோல் நான் இப்பொழுது உம்மை இழந்து உம்மிடத்திலே நான் உதவி கேட்காமல் எதையோ மண்ணையும் மற்ற மனுஷரையும் நம்பி நான் போய்விட்டேனே, நீர்தான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டால் திரும்பவும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவனுக்கு தருவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்று சொல்லுவதை திரும்பவும் 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 பெற்றுக்கொள்கின்ற ஒரு இடம் தெய்வத்திடம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஒருவர் தான் ஹி வில் ரெஸ்டோர், திரும்ப என்றால் மீண்டும் உங்களுக்கு தருவார். அதுபோன்று ஒரு மாறாத நிலைவரமான நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இயேசு பெருமான் தருகிறார். இதை கேட்கின்ற நீங்கள் யாவரும் இந்த மகிழ்ச்சியை உடையவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தெய்வத்தினுடைய விருப்பம். எனவே தான் அவர் சொன்னார், உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், அதை ஒருவேளை இழந்தால் எனக்கு அதை மீண்டும் திரும்ப தாரும், எனக்கு எப்பொழுதும் உற்சாகமான ஆவி எனக்குள் இருக்க வேண்டும். மகிழ்ச்சி என்று சொல்வது அவனுக்குள் என்ன கிரியை செய்கிறது என்று தெரியுமா? எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பான். வாழ்க்கையுடைய துன்பங்கள் ஏராளம் இருந்தாலும் அதை குறித்து கலங்க மாட்டான். ஏனென்றால் இறைவன் வருவார், அவர் என்னை ரட்சிப்பார் என்று காத்திருப்பான். மேலும் எந்த துன்பத்திலையும் அந்த உற்சாகமான ஆவியை இழந்து போக மாட்டான். டல்லாய் போய்விட மாட்டான், சோர்வடைந்து போய்விட மாட்டான், தொய்வடைந்து அவன் போய் வாழ்ந்துவிட மாட்டான். எப்போதும் உற்சாகமுள்ள மனிதனாய் உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை தருவதெல்லாம் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை பெற்ற மனிதன் மாத்திரமே பெற்றிருப்பான். எப்பொழுதும் உற்சாகத்தோடு அவன் இருப்பான். அவன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவனுடைய வாழ்க்கை பின்னாடி நீங்கள் திறந்து பார்த்தால் உற்சாகம் அவனிடத்திலிருந்து போவது இல்லை. காரணம் என்னவென்றால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப 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 பெற்று வாழ்கின்ற ஒரு மனிதன். இந்த அற்புதமான வாழ்க்கை இயேசு பிரான் தருகிறார். இதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீங்கள் யாவரும் பெற்று அனுபவிக்க இறைவன் உங்களை அழைக்கிறார். நீ இருக்கும் இடத்திலிருந்து, இறைவா
எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், வெளியே நான் சந்தோஷம் என்று தேடினதெல்லாம் உம்மிடத்திலே இருக்கிறது. என்னுடைய பாவங்களை மன்னித்து பாவங்களை போக்கி பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்து இருதயத்துள்ள கரைகளெல்லாம் போக்குவதற்கு நீர் ஒருவரால் தான் முடியும். என்னை ரட்சியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அவர் வருவார், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், உங்களுடைய இருதயத்துள்ள கசடுகளை எல்லாம் போக்குவார், இருளை அகற்றி ஒளியை வீச முடியாதை செய்வார். அது முதற்கொண்டு முடிவறிந்து உங்களை ரட்சித்து காப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் கூடவே இருந்து நீங்கள் கூப்பிடுகின்ற நேரத்திலெல்லாம் அவர் வந்து செவி கொடுத்து உங்களை தூக்கி எடுப்பார். அவரே உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமே மாறுவார். இந்த உலகம் பணம் எல்லாம் செய்யும் என்று எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் நமக்கோ இரட்சக பெருமான் அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து எங்களை சந்தோஷிப்பார், எங்களை மகிழ்ச்சிப்பட வைத்திருப்பார். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப திரும்ப தந்து எங்களுக்கு உதவி செய்வார். தெய்வம் அருளுகின்ற இந்த உதவியை பெற்றிருக்கிற நாங்கள் நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கிறோம். நீ இருக்கும் இடத்துலேருந்து இறைவா என்னை ரட்சியும், என்னுடைய பாவ பிணியிலிருந்து என்னை போக்கி பாவங்களையெல்லாம் மன்னித்து என்னை ரட்சித்து புதிய வாழ்க்கையை தாரும் என்று கேளுங்கள். அது முதற்கொண்டு உங்களுடைய காலமெல்லாம் உங்களுடைய மரண பரியந்தம் இறைவன் இந்த உலகத்தை கடைசியாக அழிக்க வருகிறார். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் அவரிடத்திலே உதவியை பெற்றவர்களாய் மகிழ்ச்சி குன்றாத வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப திரும்ப அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இறைவன் அருள் செய்வார். இதை யாவரும் பெற்றுக்கொள்ள இறைவன் இயேசு அருள் புரிவாராக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.